ஸோ இது மூன்றையும் வந்துட்டு மாம்சத்தில் தேடினே தெரியுங்களா? எப்படி இருக்கு மாம்சத்தில் தேடின எப்படி இருக்கு தெரியுங்களா? எக்லேசியஸ் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா காற்று படிக்கிற கதை. காற்று படிக்க முடியுமா? முடியாது. ஸோ ஆனால் தேவன் கொடுத்த அந்த இதில் இப்போ தேவன் கொடுக்குறத உணவு, உடை, அதுமா நமக்கு பாதுகாப்பான ஒரு இடம், அது நிரந்தரமானது இல்லைங்களா? அதில் போன வாரத்தில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன் நான். ஏன்னா உணவு வந்துட்டு மத்தாயி 26 அவர் வந்து கல்வாரிசிகள் போகிறது முன்னதாக சொல்லிவிட்டார். இது என்ன இருக்கிறது? என்னோட மாம்சம் இருக்கிறதுன்னு சொன்னார். நீங்கள் என்ன இதே விட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறார் இல்லைங்களா? ஆனால் 6வது அதிகாரத்தில் இப்போ 51, 54 எழுதி வச்சுக்கோங்க. 6வது அதிகாரத்தில் யோவான் 51, 54 படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உணவு எங்கன்னு வந்து பழத்திலேருந்து வந்து தான். அல்லையா? பழத்திலேருந்து வந்து தான். இதை உண்பவர்களுக்கு திருப்பி பசியே எடுக்காது. அல்லையா? ஆச்சுங்களா? ஸோ ஆகையால நமக்கு நிரந்தரமான ஒரு உணவு வந்துட்டு கர்த்தர் நமக்கு வசந்த மூலமாக காமிச்சு கொடுத்து விட்டார். அடுத்து என்ன தேவைப்படுது? நமக்கு வஸ்திரம் தேவைப்படுது இல்லைங்களா? வஸ்திரத்துக்கு தான் இந்த வசனத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் நமக்கு இருப்பதற்கு ஒரு இடம் எது என்று பார்த்தால் அவரோட சமூகம். யோவான் 14:1 சொன்னது போல என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். ஸோ அதில் உனக்கு ஒன்று ஆயத்தப்படுத்தி வைத்து நான் திரும்பி வருகிறேன்னு சொல்லுகிறேன். ஆகையிலே இந்த கர்த்தர் சமூகத்தில் போகிறதுக்கு நம்ம விசேஷமான வஸ்திரம் நமக்கு தேவை. அல்லையா? அந்த வஸ்திரம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? தேவன்கிட்ட சமூகத்துக்கு போக முடியாது. இப்படி போன வாரத்திலே காமிச்சு கொடுத்தேன் நான். ஒரு ஆலயம் என்று நம் பழைய ஏற்பாட்டில் வந்து கையினால் கட்ட ஆலயத்தை பார்த்தா புதிய ஏற்பாட்டில் என்ன பார்க்கிறேன்? அது 3 நாள் உடைத்து போடுகிறேன்னுங்கிறார் இல்லைங்களா? ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு பழைய ஆலயத்துக்கும் புதிய ஆலயத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு சொன்னால் தேவன் என்ன பண்ணினாங்கன்னா ஜனங்கள் மத்தியில் எந்தெந்த இடத்துல கூடுறாங்க அந்த மத்தியில் அவங்க மத்தியில் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ நாமே தேவன் ஆலயம் என்று பவுல் எழுதுகிறார். ஆகையிலே பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு பழைய ஏற்பாடு வந்து அவுட்டர் கோட், வெளிப்புறத்து ஒரு இதுன்னு சொல்ற இடம் சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தேகமாக இருக்கிறது. அது தேகம் என்ன கலராக இருந்தாலும் சரி, எப்படி நாசமாக இருந்தாலும் சரி, அவருடைய அதில் வந்துட்டு தேவன் வாசம் செய்து ஆயத்தமாக இருக்கிறார் இல்லைங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தமான ஒரு ஸ்தலம், தி ஹோலி பிளேஸ். அது என்ன பார்த்தீங்கன்னா உன்னோட மனசு, மைண்டு இல்லைங்களா? உன்னோட மைண்டு. ஸோ நீ வந்து நீ பரிசுத்தமாகணும்னு சொல்லி நினச்சினால போதும் ஆயத்துக்கு தேடி ஓடி வந்துடுவேன் இல்லைங்களா? ஸோ இல்லைண்ணா இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு சொன்னால் வீட்டிலே இருந்துக்கோ இல்லைங்களா? அது ஒரு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது தான் பார்க்குற தி மோஸ்ட் ஹோலியஸ்ட் பிளேஸ். ஹோலியஸ்ட் பிளேஸ் அங்கே யார் தங்குறாரு சொன்னால் தேவன் தங்குறாங்க. அந்த இடத்துக்கு தான் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனம் 1, 2, 3, 4 படிச்சுப்பாங்க. அந்த இடத்தை அவர் சிருஷ்டித்தார், அதை பரிசுத்தப்படுத்தி அதிலே அவர் வாசம் செய்தார். ஸோ அப்படின்னா 3வது என்னன்னு பார்த்தா அந்த பரிசுத்த ஆவியை வந்து நமக்குள்ள தங்குவது தான் ஒரு ஆலயம். அல்லையா? ஆலயம் இல்லைங்களா? ஸோ அங்கே ஒரு ஆலயத்துக்கு வேண்டியது என்ன? பழைய ஏற்பாடில் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாடு நாமே இந்த ஆலயம், அந்த ஆலயத்தை பார்த்து வெளிப்புறம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? உள்புறம் ஒன்று இருக்குது, மகாபரிசுத்த ஸ்தலம் ஒன்று இருக்குது. இந்த 3 உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன். ஸோ இந்த மகாபரிசுத்த ஸ்தலம் நாம் வந்துட்டு வெளிப்புறத்துலேருந்து வந்துடலாம். ஆனால் நானும் ஆலயத்துக்கு வந்துடலாம், எல்லாம் மைண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி. ஆனால் உனக்கிட்ட வந்துட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் வாசம் செய்ய வேண்டும் என்று பார்த்தால் அது ஒரு உடை தேவை. அது உடை தேவை. அது என்ன உடைத்துன்னா ஆதி மனுஷன் பாவம் செய்ததுனாலே. ஏன்னா உலகத்து பிறகு நான் கூட இந்த ஷர்ட் இன்னைக்கு போட அடுத்த வாரம் என்ன ஆகலாம், அது கிழிஞ்சு போவோம், அழுக்காம என்ன இதுவாயிடும் இல்லைங்களா? ஆனால் தேவன்
வசந்த மூலமா கொடுக்குற வஸ்திரத்தை வந்துட்டு அது உபாகம் புஸ்தகத்தில் என்ன பார்க்கணும்னா அது அவங்க 40 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அது என்ன ஆகலையா? ஆமென் அல்லேலூயா. அப்படின்னு இந்த வஸ்திரத்தை சொல்லல தேவன் கொடுத்த வஸ்திரம். அந்த வஸ்திரத்துக்கு என்ன இல்லையா? அதாவது 29:5 எழுதப்பட்டிருக்கு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க ப்ளீஸ், இல்லைங்களா? ஸோ ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு தேவன் சமூகத்துக்கு அந்த மகாபரிச ஸ்தலத்தை போகிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். சக்கரையா 3:3 வந்துட்டு ஜோஷாவை அபிஷேகிக்கிறார்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் மேல என்ன இருந்தது? அழுக்க வஸ்திரம் இருந்தது. கூடவே என்ன இருந்தது? தேவதூதர்கள் இருந்தாங்க, கூட சாத்தானே நின்று கொண்டிருந்தாங்க, இல்லைங்களா? ஸோ ஆங்கில அந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாருன்னு சொன்னா அவன் மேல இருக்கிற வஸ்திரத்தை எடுத்து போட்டு புதிய வஸ்திரம் கொடுன்னு சொல்லுகிறார். அப்படின்னா தேவன் நம்ம அவர் சமூகத்துக்கு போகணும்னு சொன்னா நமக்கு என்ன தேவை? ஒரு புதிய வஸ்திரம் தேவை, இல்லைங்களா? ஒரு விசேஷமான வஸ்திரம் தேவை, விசேஷமான வஸ்திரம் தேவை. ஏன்னா நாம எப்படி இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் 11:44 படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லாசரஸை உயிர்த்தெழ வைக்கிறார். உயிர்த்தெழுந்த பின் என்ன பண்றாருன்னா அவனுக்கு மேலே எப்படிப்பட்ட வஸ்திரத்தோடு எழுந்து வருகிறான்? கல்லறை துணியோடு. சுத்த ஆகையில அவன் கல்லறை இதுல இருந்து வெளியே வரும்போது அவன் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை போட்டு கொஞ்சம் படிக்கும். அந்த வசனம் 11:44 John 44 சீக்கிரம் படிங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் ஆமென் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சிலையினால் சுற்றப்பட்டிருந்தது. ஆமென். அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். அது யார் கட்டளை எடுக்கிறார்? இயேசு. யார் கட்டளை எடுக்கிறார்? இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க. அப்படின்னா யார் செய்ய வேண்டிய வேலை இது? யாருமா செய்யணும்? நம்ம தான் செய்யணும். நம்மளுக்கு தான் வேலை கொடுத்து இருக்கிறார். அவரது வேலை கிடையாது. அவரது வேலையை வசனத்தை வந்துட்டு உறுதிப்படுத்திட்டு அவர் மனத்தினால முதிர்த்தார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த வஸ்திரம் உனக்குள்ள இருக்கணும். அந்த வஸ்திரம் நீ இருந்தால் போன வாரத்தில் ஐயா பிரசங்கம் எடுத்தாங்களே, ஊரெல்லாம் போய் சொல்லுங்க. நான் ஊரில் வேற என்னன்னா சொல்லுங்க, இல்லைங்களா? வேண்டப்படாத வார்த்தைகளை சொல்லுங்க, இல்லைங்களா? ஆனா தேவன் சொல்கிறாரு இந்த ஆகியாலே நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மரித்தவர்களை உயிர்த்தெழ வைக்க வேண்டும். பார்த்தால் அவங்க என்ன மரித்தவர்கள் எப்படி வருவாங்க? அந்த மரித்த உடையோடு தான் வெளியே வருவாங்க. அதை எடுத்து போட்டு நம்மளோட வேலையா இருக்காது. நம்ம வெளியே ஆகியால் தான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாசத்துல வாக்கு தத்துவம் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் யோவான் 14:7 7வது வசனம் என்ன சொல்றது? அந்த இடத்துல நான் உன்னை விட்டு போவது நலமாய் இருக்கும், நான் போகாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் தேற்றவர் வரமாட்டான் என்று சொல்லுகிறார். அது ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணுமா? பாருங்க, இந்த இடத்துல வந்து யோவான் 11:44 வந்து நமக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். அந்த மரண வஸ்திரத்தை அவன் தலையிலிருந்து எடுத்து போடுவதற்கு அதுக்கு உனக்கு தகுதி வேணும், இல்லையா? இல்லைங்களா? ஸோ இயேசு கூட இயேசப்பா அது ஹெல்ப் பண்ணுமா, நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறோம், 1000 காரியங்கள்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நீ அபிஷேகப்பட்டிருந்தால், ஹல்லேலூயா, நீ தேவனோட வசனத்தினால் அபிஷேகப்பட்டிருந்தால் நீ அந்த வஸ்திரத்தை எடுத்து போடுறது தகுதியா இருப்ப. புரியுதுங்களா? புரியலீங்களா? என்ன அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுங்க ப்ளீஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நாம் அந்த வஸ்திரத்தை எடுத்து போடுறதுக்கு நாம தகுதியா இருக்கணுமா? சும்மா எல்லாரும் போய் கை வைக்க முடியாது, இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல தேவனோட வேலை என்ன? உயிர்த்தெழ வைக்கிறது, அதுதான் வேலை. ஆனா அவனும் கரை சேர்ப்பது நம்மளோட வேலையா இருக்கும்.
இல்லைங்களா? ஆகவே இந்த இடத்துல வந்து கர்த்தராக ஆண்டவர் என்ன சொல்லுகிற பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னன்னா நீ என் சமூகத்துக்கு இந்த மகாபரிச ஸ்தலத்துக்கான ஒரு வஸ்திரம் தேவை. நீ பழைய ஏற்பாடுல ஆதியாகம புஸ்தகத்துல வந்து நீ பாவம் செய்து விட்டாய், ஆனால் நீ எங்க போகுது ஆயத்தமாகணும், மகாபரிச ஸ்தலத்துக்கு போகணும். ஆகையால் தான் ஒரு வஸ்திரத்தை உனக்கு கொடுக்கிறேனுங்கிறார் இல்லைங்களா? இது ஒரு நிழலாட்டம் நமக்கு. ஸோ அந்த நிழலாட்டத்தில் என்ன பண்றாருன்னு சொன்னா நமக்கு அப்பவே ஒரு வஸ்திரத்தை கொடுத்து விடுகிறார். ஆகையால் அந்த வஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னா, வனாந்தரத்தில் நான் என்ன எத்தனை வருஷம் 400 வருஷமா அடிமை தண்டத்தில் இருந்தாங்களோ 40 வருடங்கள் அவங்க காலடியும் என்னது பாதரட்சமோ இதுவாகலையா தேய்ந்து. அப்படின்னா இந்த ஷர்ட்டும் இந்த பேண்ட் இல்லம்மா அது சொல்றது அல்லையா, அது இல்லை. தேவன் கொடுத்த வஸ்திரம், தேவன் கொடுத்த வசனத்தின் மூலமா இருக்கிற விசுவாசத்தை நம் இடத்தில் விசுவாசம் குறையாதபடிக்கு எப்படி இஸ்ரேல் ஜனங்க 40 வருடம் வனாந்தரத்தில் இருந்தாங்களோ அதே போல நாம் எப்ப இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த எந்த வயசுனால இருக்கும், சின்ன வயசுல பரவாயில்லை இல்ல, வயசானா நமக்கு வயசான பிறகு கூட கஷ்டம் ஏற்றுக்கொண்ட பிறகு திரும்பி நாம் மரணம் இந்த உலகத்தை விட்டு போகும் வரை நம்ம விசுவாசம் குறைவு இல்லாதபடிக்கு ஓடணும்னு வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் இல்லைங்களா? ஸோ ஆங்கிலத்தை இந்த இடத்துல வந்து கர்த்தராக ஆண்டவர் வந்துட்டு என்ன சொல்லுகிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீ இழந்ததை நான் திருப்பி கொடுப்பேன்னுங்கிறார். எப்படி சொல்ற? நீ இழந்ததை நீ வந்து என்னோட மகிமை இழந்து விட்டாய், திருப்பி நான் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். அதுதான் இந்த வஸ்திரம். ஆகியதான் இது 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே தாவீது எல்லாத்தையும் இழந்து போகிறான் இல்லைங்களா? அது 28 என்ன வருது, அந்த இடத்துல வந்துட்டு எல்லாத்தையும் எழுந்து போயிடுறான். அப்போது வந்துட்டு அவன் என்ன பண்றான்னா, ஜனங்களெல்லாம் கேட்குறான், கூட இருந்தவங்களெல்லாம் வாப்பா அவங்களுக்கு யுத்தம் பண்ணிட்டு நம்ம என்கிட்ட பறிச்சு போனதெல்லாம் நம்ம திரும்பி எடுத்து வரலாம்னு சொல்லிட்டு சொல்லுகிறான். ஆனா அந்த இடத்துல ஜனங்க ஒத்துழைக்க மாட்டேன். நான் இல்லை, எனக்கு வராது பாட்டு, நான் வரமாட்டேன் நான் சொல்றேன். ஆனா இவன் என்ன பண்றான், எப்போது கொண்டா நான் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறோம், அதுதான் தேவா அல்லது அதுதான் இந்த வஸ்திரம். அந்த வஸ்திரத்தில் என்ன பண்றேன்னா போடுன்னே கர்த்தர் சமூகத்தில் கேட்கிறான், நான் இழந்ததை பின்பற்றலாமான்னு கேட்கிறான். அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ற, நீ பின்தொடர்கிறாய். நீ நல்லா இழந்தது என்ன அல்லையா, இழந்ததெல்லாம் திரும்பி வரணும் இல்லையா அவனுக்கு இல்லையா? நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் எல்லாம் பண்ணினேன்னு இல்லையா? இப்ப அப்படித்தானே சொல்லுவேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், பசங்களுக்காக இவ்வளவு பண்ணேன், அது பண்ணேன்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு பலனா நீ அடையாளப்படுத்தி இருந்தால் என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? அதே இந்த இடத்துல வந்துட்டு அந்த தாவீது என்ன பண்றான்னா பின்தொடர்கிறான். போயிட்டு என்ன பண்றான், ஒரு பின்னு கூட விடாம பின்பற்றி வருகிறான். வந்த பிறகு அந்த இடத்துல என்ன கூட சேராத ஜனங்களுக்கெல்லாம் நன்மை ஏற்படும்படியா தாவீது போயிட்டு பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட காரியம் ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு அந்த வஸ்திரத்து மேலே பாஸ்டமா தான் படிச்சாங்களோ இது வெளிப்படுதல் 16 அதிகாரத்துல அவர் அந்த வஸ்திரத்து மேலே அவர் நாமம் எழுதப்பட்டிருக்கும். என்ன நாமம்? அவர் ராஜாதிராஜின் கர்த்தாதி கர்த்தன் என்ற ஒரு நாமம் நாமம் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இனியொரு மனுஷன் வந்துட்டு அந்த பேர் எழுதினது பார்த்த மாத்திரம் அவன் தொடைய நடந்து போச்சு. அது யார்? இது பெல்ஷாசார். ஹல்லேலூயா. தானியேல் புத்தகத்துல எந்தாவது பார்க்கும் அவன் விரல் அந்த இது மேல எழுதுறது வந்துட்டு எழுதுறத பார்க்கிறான். பார்த்த மாத்திரம் அது என்னன்னு புரியல, பாருமா எதுன்னு தெரியல. ஆனால் அவனுக்கு என்ன வந்து நடுக்கம் வந்து விட்டதோ, தொடை நடுங்கி போய்விட்டான் பிரியம். ஆகவே இந்த இடத்துல என்ன சொல்றேன் கேளுங்க, இந்த வசனத்தை கண்டு உங்க தொடையெல்லாம் நடுங்கும். நடுங்கணுமா? இல்லைன்னா இன்னும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பிரயோஜனம் நம்ம கிறிஸ்தவன் சொல்லவே முடியாது. சொல்லுவோம்
கூடாது. ஹalleluya. ஆகையால் தான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த வஸ்திரத்தை யாருக்கு கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் யாருக்கு கொடுக்கிறாரா? நாமம். ஹalleluya. வெளிப்பாட்டில் 8வது அதிகாரம் 14-15 பார்த்தீங்க சொன்னால் ஜனங்கள் யார் உபத்திரத்திலிருந்து ஹalleluya வெளியே என்ன வர வெற்றியாக வருகிறான் அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் வஸ்திரம். அவர் நீ ஜாலியா எனக்கு வந்துட்டு நான் ஜாலியா ஏசியில உட்காந்துட்டு எனக்கு கொடுப்பான்னு அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்போது அவர் இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். ஆமென். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமென். ஹalleluya. அவரோட ரத்தம் தான் நம்மள வஸ்திரம் அப்படின்னா பாருங்க. அந்த ஆதியில வந்துட்டு இவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தது ஒரு மிருகத்தை, எந்த மிருகம் சொல்லல, ஒரு மிருகத்தை அடித்துத்தான். அதுல மிருகத்துல என்ன இருக்குது? ரத்தம் இருந்தது. அந்த ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட ஒரு வஸ்திரம் தான் ஆதியில கொடுத்து விட்டார். ஆகிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து இயேசு மாத்திர விதிவிலக்கு கிடையாது. யோவான் சொல்லலையா இயேசுவ வரும்போது பாவத்தை தேவ ஆட்டுக்குட்டின்றார். ஆமென். ஹalleluya. அது ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொல்லுகிறார். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க ஆதியிலே அதை பத்தி சொல்லப்படலை இல்லைங்களா? ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு இயேசு வந்து இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. நம்ம எல்லாம் அவரு கடவுள்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல அவரு விதிவிலக்கு கிடையாது. அவரும் அந்த மனுஷனுக்கு போல பாடுகள் பட்ட மனுஷன் தான். அவரு ஆதியிலே பிறந்த பிறகு அவர் என்னென்ன கூப்பிட்டாங்க? அவரு என்னன்னு கூப்பிட்டாங்க? அவரு மனுஷகுமாரன் கூப்பிட்டாங்க. ஆனால் அவர் உபத்திரவப்பட்டு கல்வார் சிலுவையில் அவர் அழைக்கப்பட்ட போது தான் தேவகுமார் என்று அழைக்கப்பட்டார். ஹalleluya. ஆகையால் உபத்திரம் இல்லாம உனக்கு என்ன இந்த வஸ்திரம் வராதுமா. ஐயா கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் ரைட் பண்றேன். உண்மைத்தான். 40 நாள் என்ன வந்தது? அந்த படகு எங்க போய் நின்றுச்சு? அரரத் மலை மேல நின்றுது. இல்லைங்களா? ஸோ அது தண்ணி கீழே போச்சு இல்லையானா என்ன ஜன்னலை தான் திறந்து பார்க்கணும். அப்படின்னா ஜன்னல் எது? கண்கள். அளவு உன் கண்கள் தான் எதை பார்க்கணும்? வேத வசனத்தை பார்க்கணுமா? அளவு தண்ணீர் எது கூறுகிறது? ஜனங்களுக்கு இல்லையா? ஸோ அதில் இந்த தண்ணீர் நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? நாம வந்து கண் வச்சு பார்க்கணும். அதுக்குள்ள என்ன இருக்குது? அதே இந்த இதுக்கு பாருங்க. நீங்க வசனம் என்ன இருக்குது? சும்மா இது எழுதி போடவில்லை. அதுக்குள்ள என்ன இருக்கு? உன்னோட கண்கள், மனக்கண்கள் என்ன ஆராய்ந்து அறிய வேண்டும் பிரியமாக. ஆகியால் தான் இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பிரசங்கம் எடுத்தோம்னா ஏன் கர்த்தராக ஆண்டவர் சபிக்கப்பட்டவராக வந்தார்? நமக்காக எல்லாம் ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம். நமக்காக தரித்திரரானாரு. எல்லாம் அவர் ஐஸ்வர்யவான் இல்லைங்களா? பரலோக ராஜ்யத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன் இல்லைங்களா? அவர் ஐஸ்வர்யவான். அவர் ஏன் தரித்திரமானும்? அப்போ வந்து பாவம் போச்சா? இன்னும் அது பழைய இதுல தானே இருக்கணும். நம்ம பழைய சிந்தனை தான் இருக்கிறோம் இல்லைன்னா பழைய ஓட்டத்தில் தான் இருக்கும். பழைய கீழ்ப்படியாத ஒரு ஆவியோட தான் சுற்றி கொண்டிருக்கும். ஸோ எனக்காக மறுத்திருக்கிறாள் என்று பார்த்தால் அதெல்லாம் போய்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா வேதம் சொல்றது அபிஷேகப்படுத்த மனுஷனை நீ என்ன சபிக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் தேவனை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன். நான் என்ன இருக்கிறேன்? இப்போ நீதிமான். இஸ்ரேல் ஜனம் கூட்டமா இருக்கு. இஸ்ரேல் யாரு? ஒரு அபிஷேகப்பட்ட தேவனோ அழைக்கப்பட்ட ஒரு
கூட்டம். அந்த கூட்டத்தை நீ என்ன பண்ண? சபிக்க கூடாது. ஆனால் இந்த இடத்துல அந்த அத்தி மரத்தை சபித்தார்கள் இல்லைங்களா? அந்த சாபத்தின் நிமித்தமாக சாபம் அவர் மேல வந்தது இல்லைங்களா? சோ அதுதான் அடிப்படையான ஒரு உண்மை. அதுல உண்மை. ஹல்லேலூயா. ஆகிய இந்த இடத்துல இந்த இடத்துல நமக்கு ஒரு வஸ்திரம் தேவை. ஒரு பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு போய் சேர்வதற்கு அந்த வஸ்திரம் என்னவென்று பார்த்தால் தேவன் வசனமா இருக்காரு. ஏனென்றால் வேதம் சொல்லுது, இப்படி சொல்லப்பட்டது, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். எப்படி மாறினார்? இவர் ஆதியிலே நம்ம ஒரு தேவன் சொல்லுகிறோம். ஆதியில என்ன இருந்தாரு? ஆவியா இருந்தாரு. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடுல மாம்சமானாரு. மாம்சமான பிறகு கல்வாசியில் மரித்து அவர் திரும்பி என்ன ஆயிட்டாரு? ஆவியாக விட்டார். அப்ப என்ன, அது ஒரு மாறுதல் இருக்குது இல்லையா? அப்ப எப்படி வசனம் நிறைவேறணும்? அப்படி இல்லை பிரியா. உங்ககிட்ட வசனம் இருக்கு. நீ ஏபிசிடி படிச்சிருக்கு இல்லைங்களா? குழந்தையே நர்சரியில ஏபிசிடி படிச்சிருக்கோம். இன்னைக்கு அதுக்கு ஏதாவது சேஞ்ச் வந்திருக்கா? இல்லை. நாளைக்கு நம்ம பசங்களோ பேரங்களை படிக்க போறோம். அவங்களுக்கு அது சேஞ்ச் ஆகுமா? இல்லை. ஏன்? வார்த்தையின் தேவன் வார்த்தை மாறாது பிரியா. வார்த்தை மாறவே மாறாது. ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆகிய இந்த இடத்துல கர்த்தர் ஆண்டவர் என்ன சொல்லுகிறா? உனக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்க. எங்க போய் நிக்கணும் நீ? பேதுரு சொல்றார், உன்னை ராஜாக்களும் பிரபுக்களும் என்று ஆசிரியர்கள் என்று ஆக்கி உன்னை எங்க நிறுத்துவேன் நான்? உன்னதத்தில். உன்னதம் எங்கே? பரிசுத்தமான ஸ்தலம். அந்த பரிசுத்தமான ஸ்தலத்தை தான் கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். அந்த ஸ்திரீயானவள் 2 பிள்ளைகள் கேட்கிறார். ஒரு பக்கம் வலது பக்கத்துல ஒரு பையன், இன்னொரு இடது பக்கத்துல ஒரு பையன் சொல்ல. ஆனா அவளுக்கு கேட்கறது என்ன தெரியல இல்லைங்களா? ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லுன்னு பார்த்தால், இந்த வஸ்திரத்தை இந்த வஸ்திரத்தை நான் கொடுப்பது ஒரு மிருகத்தின் வஸ்திரம். ஆனால் அந்த மிருக வஸ்திரமானது என்ன தெரியுமா? எந்த காலமும் அது கிழியாது, அழிஞ்சு போகாது. அது மாத்திரம் உள்ளே உனக்கு இருக்கிற உள்ளே நீ இருக்கிற இல்லை உன்னே இது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துன்னு கொண்டே இருக்காள். எந்த ஒரு விதத்திலும் தாக்காது. பாருங்க, இந்த இடத்துல தானியேல் புத்தகத்துல அந்த மரத்தை என்ன பண்ற? பெரிய மரத்தை வெட்டி போட்ட பிறகு அதுக்கு அதை என்ன பண்ற? 7 சீசனுக்கு என்ன பண்றாங்க? அந்த சங்கிலியை போட்டு அந்த பூமியிலே நிற்க அங்க இங்க ஓடாதபடிக்கு அந்த என்ன பண்றாங்க? கவர் பண்ணி வைத்திருக்கிற பிரியமா இல்லைங்களா? சோ ஆகிய இந்த இடத்துல கர்த்தர் ஆண்டவர் அந்த 7 சீசனை தாங்கும் அளவுக்கு அந்த வஸ்திரத்தை அப்படியே கொடுத்துட்டார். 7 சீசன் என்னது? 7 சீசன் என்னன்னு பார்த்தா, வெளிப்பாடுதல் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 2ஆவது அதிகாரம் 2த்துல சேர்த்து 7 சபைக்கு சொல்ல காரியம். அந்த மனுஷன் எல்லார்கிட்டே இருக்குது. எங்க இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. அதுதான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பிரியமில்லாத காரியம். அகல் இந்த இடத்துல கர்த்தர் இதெல்லாம் உங்ககிட்ட வெளிப்பாடு உங்களுக்குள்ளே இருக்கிறது பிரியம். அது வெளியே வரணும்னு சொன்னா நான் கிட்ட இருக்க, தூரம் இருக்கணும். அகில இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, யோவான் 16:7 நான் உன்னை விட்டு போவது நலமாய் இருக்கும். ஏனென்றால் நீ இவ்வளவு நாள் என்ன கற்றுக்கொண்டு 1 வருஷம் நீ ஸ்கூலுக்கு போகிற இல்லைங்களா? ஒரே ஒரு எக்ஸாம் தான் இல்லைங்களா? ஒரு சப்ஜெக்ட் ஒரே எக்ஸாம் தான். அதில் நீ பாஸ் ஆகிற ஃபெயில் ஆகிற எப்படி டீச்சர் எப்படி எது சொல்லி கொடுத்தாங்களோ, எப்படி உனக்கு பழக்கப்படுத்தினோ அது மேலே இருக்கிறது பிரியமா. ஆகியாலே உனக்கு ஒரு சோதனை ஆகியால் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல கேளுங்க, அவங்க பிள்ளைங்களையும் சரி அவங்க குடும்பத்தை அவங்களே வாழ விடுங்க பிரியா. பின்னாலே குத்தி கொண்டு இருக்காள், சுத்தி வராதிங்க பிரியா. ஏனென்றால் அவங்களது ரெக்குவயர்மெண்ட் வேறையா இருக்கும், அவங்க சிந்தனையே வேறையா இருக்கும் இல்லைங்களா? அவங்க பின்னாலே இருக்காதுங்க பிரியா. பின்னாலே இருந்தால் அவங்க வளர மாட்டாங்க. ஸோ நம்ம மேல அதிகமான பாரத்தை நம்ம மேல போடுவார்கள். பாருங்க, இது கர்த்தரோட வசனத்தில் வெளிவரக்கூடிய காரியம். எது? குடும்பத்துக்கு
நலமா இருக்கும் என்று தான் இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் ஆண்டவர் இந்த நாள் உன்னோட என்னோட பேசிக் கொண்டிருக்கிற அப்படிமா ஆகியது. இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல யோவான் 12:24 படிச்சு பார்த்தீங்க சொன்னால் அதுல கொஞ்சம் ஆழமா போகலாம். யோவான் 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் ஆமென். அது ரெண்டு விதமான இது 2-3 எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 விஷயம் நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் அருளி. ஆனால் இன்னைக்கு வந்து வேற விதமாக இந்த இடத்துல சொல்லப்படுது. வேற கோணத்தில் நான் பார்க்க போகிறோம். ஆகையால் இதில் 2 விதமான மரணம் இருக்கிறது. ஒரு மரணம் ஆதியிலிருந்து ஆதாம் ஏவாளுக்கு எதனால மரணம் வந்தது? எதனால பணம் வந்தது? இல்ல. ஆமென். அந்த கனியை பார்ப்பதற்கு என்ன வந்தது? அழகா இருந்தது, நாக்குக்கு ருசியா இருந்தது, நுகர்ந்து பார்த்தா நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு இல்ல, வயிற்றுக்கு அது இதமாக இருக்கும், வயிற்று பசிய போக்கும் என்று மாம்சத்தின் பாவத்தை மாம்சத்தின் பாவத்தின் நிமித்தமாக அவன் தேவன் சொன்னதுக்கு மீறி என்ன பண்ணினான்? ஆகையால் அதைத்தான் என்ன சொல்றது? முதலாவது மரணம் என்ன பார்த்தால் அதுக்கு ஒரு மரணம் கொடுங்க. மாம்சத்தின் தேவைகள் காவலி, நீ இச்சையின் ஆவி காவலி இல்லைங்களா? மாம்சத்தின் ஆவி, குடிக்கிற ஆவி, பீடி சிகரெட் கொடுக்கிற ஆவி, பொய் பேசுற ஆவி காவலி. கலேசியன்ஸ் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதால அந்த 9-10 ஆவிகளை என்ன பண்ண நிர்மலமாக்கணும். அதுதான் முதலாவது வேலை. ஆகையில கர்த்தருக்கு ஆண்டவர் வந்துட்டு கல்வாரி சிலுவையிலே என்ன சொன்ன? முதல் வார்த்தை என்ன சொன்னாரு? என்னவா சொன்னார்? ஆமென். ஏமா ஏன் அப்படி சொல்லணும்? அறியாமல் செய்திருக்கிறார்கள். அதான் ஏவாள் கூட கேட்டாங்க. அது அட்வைஸ், இது வார்னிங் வந்தது. என்ன போகுது? டிசைர் ஆஃப் தி ஃப்ளஷ், இந்த மாம்சத்தின் இச்சை என்ன பண்ணும்? எல்லாத்தோட பவர்ஃபுல் வெப்பன் அதுதான். நம்மளை பள்ளத்தை தள்ளுவது அதுதான் ஆகும் இல்லையா? ஆகிய இந்த இடத்துல வந்து கர்த்தர் ஆண்டவர் என்ன சொல்ல? முதலாவது யோவான் 12:24 முதலாவது அதற்கு ஒரு மரணம் கொடு. முதலாவது எல்லாவற்றுக்கும் ஒரு மரணம் கொடுத்து விட்டு அடுத்து 2வது மரணம் எது என்று பார்த்தீங்க சொன்னால் அந்த வேத வசனமானது உனக்குள்ள வந்து அது மரிக்கணும். அது மரிக்காவிட்டால் அப்படியே இருக்கும். அது என்ன பண்ணாது? கனி கொடுக்காது. அநேக இடத்துல இந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்தீங்க சொன்னால் வேதவசனம் கேட்கிறோம், அது உள்ள போய் என்ன ஆகல? நமக்கு பலன் கொடுக்கறது இல்லை மகால். அது என்னன்னு புரியணும். அது என்னன்னு புரியுது. அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும். நீ பயன்படுத்தாம இல்லை, ஏதோ கேட்டேன், ஏதோ இது பண்ண சொல்லிட்டு போனா அது பிரயோஜனம் கிடையாது. அந்த வசனமானது உனக்குள்ளே வந்து மரிக்கணும். எப்படி மத்தாய் 26:26 சொன்னார், என்னுடைய இது என்னோட தேகத்தை என்ன கொடுத்திருக்கிறேன், உணவா கொடுத்திருக்கேன், அதை புசின்ற அதை சாப்பிடுங்கிற இல்லைங்களா? அதை சாப்பிட்டால்தான் உனக்கு என்ன புதிய ஜீவன் இருக்கிறது. பவுல் என்ன சொல்றாரு? ஸ்மால் காட்ஸ்ங்கிற ஏன் சொன்னார் அவரு? ஏமா சொல்லணும்? சரி, அதெல்லாம் கரெக்ட். ஏன் நம்மளை பார்த்து சொல்லணும்? ஏன் சொல்லணும்? கொஞ்சம் உள்ள இருக்க அந்த இதை கொஞ்சம் கசக்குங்கம்மா, புழியுங்கம்மா. சொல்லுமா, எல்லாரும் ஒரு இதயத்தில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஏன் அப்படி சொல்லணும்? நம்ம ஸ்மால் காட்ஸ் ஏன் சொல்லணும்? டெய்லி நீங்க அரிசி சாப்பிடணும்,
நம்மள அரிசி சாப்பிட்டு பழக்கப்பட்டுச்சேன். அந்த அரிசியை கீழே போட்டு அது முளைக்குமா? முளைக்காது. ஆனால் அதே அரிசி உனக்குள்ள போய் உனக்கு புதிய புத்துணர்ச்சி கொடுத்தது இல்லவா? அப்படின்னா நீ என்ன அதுக்குள்ள இருக்கிறது என்ன சத்த உறிஞ்சுகிற. அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கணும், நான் தினந்தோறும் என்னென்ன தேவையோ அது செத்ததை தான் சாப்பிடுறேன். ஈவன் காய்கறிகளை செத்ததான் சாப்பிடுறேன். ஆனா அதுக்குள்ளே இருக்க அந்த புரோட்டீன் என்னென்ன இருக்கு அது என் உடம்பு என்ன பண்ணுது? இழுத்துக்குது. அப்படின்னா நீ என்ன? சிறிய கடல், ஸ்மால் காட். பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு இயேசு கூட என்ன சொன்னான்னா, செத்ததை தான் என்ன பண்றாங்க? உயிர் தேட வைக்கிறார்கள் இல்லைங்களா? அதே போல நாம் உண்ணுவதும் என்ன? மரித்ததான் சாப்பிடுறோம். ஈவன் சிக்கன் இதெல்லாம் ஆடு மாடு எல்லாம் அப்படியே கடிச்சு சாப்பிடணுமா? அதை வெட்டி தான் சாப்பிடுறாங்க இல்லைங்களா? அப்படிதான் கணக்கு. ஸோ ஆகையால் இந்த இடத்துல வந்துட்டு ஆகையால் தான் இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தராக ஆண்டவர் 2 மரணத்தை குறித்து சொல்கிறார். ஒன்று, உலகத்து பிரகாரம் மாம்சமா இருக்குது பாருமா, நான் இப்படித்தான் இருக்குவேன். யோக புஸ்தகத்திலே 32:1 படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 3 சகோதரர்கள் என்ன பண்ண, யோபு வந்து தலை கெடுத்துட்டு இருக்காங்க. தலை கெடுத்துட்டு இருக்காங்க. இவனை எப்படியாவது தேவன் வந்து தூர விலக வச்சிடலான்னு சொல்லிட்டு கம்முனு கட்டி கொண்டிருக்காங்கம்மா. ஆனா யோபு என்ன பண்ணல? தூஷிக்கல. மாறாக என்ன ஆச்சு? யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரத்யுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். ஆமென். அது ஓய்ஞ்சிட்டாங்கம்மா. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்துட்டு தேவனுக்கு எது நீதியா இருக்கிறது? தேவனுக்கு நீதி என்ன இருக்கிறது? அது சொல்லுங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியது. ஆமென். தேவனுடைய வார்த்தை. இந்த இடத்துல வந்துட்டு 3 நண்பர்கள் வந்து தலை கெடுக்கிறாங்க. இருந்தாலும் தேவனுக்கு என்ன வந்து நீதியா இருந்தது. நீதிமானா இருந்தாங்க. சோ நீதியா இருந்ததுனாலே அந்த இடத்துல வந்து கர்த்தர் அவங்களுக்கு யாரு அந்த 3 பேர் பேச்சுக்கும் ஒரு என்ன முடிவு போட்டார். முடிவு போட்டுட்டு அடுத்து யாரு? யோபு மூலமாவே என்ன பண்ற? அவங்களுக்கு அது ஜெபிங்கிறார். ஆகிய நாம தேவனுக்கு எதிராக எந்த விதத்தில் யுத்தம் செய்ய முடியாத பெரிய ஆளு இல்லைங்களா? ஏனென்றால் தேவன ஆலயத்துக்கு வருவதற்கு ஒரு கிரமம் இருக்கிற பிரியமான கிரமம் இருக்குதுமா. கிரமம் இல்லாம தேவனை தேட முடியாது. நம்ம நினைக்கலாம் நான் ஆலயத்துக்கு வரேன் எல்லாம் பண்றேன். ஆனா ஒரு அநேகருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன்கிட்ட வருவதுக்கே என்ன பண்ற, அது அவங்களுக்கு நியதியா இருக்காது. ரொம்ப வருத்தமா இருக்காது. ஏண்டா போகிறோன்ற ஒரு மனசு இதுல வரான். தப்புமா. ஆனால் இதுக்கெல்லாம் தேவன் ஒரு நாள் வைத்திருப்பார். இதுக்கெல்லாம் சொன்னது போல தேவன் இதுக்கெல்லாம் என்ன வைத்திருக்கார்? ஒரு நாளை வைத்திருப்பார். ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் ஆண்டவர் யோவான் 12:24 என்ன பண்றது? கோதுமை மணிங்கிறார். ஒரு கோதுமை மணிக்கு ஒரு கோதுமை மணியை வந்துட்டு எப்படி இருக்கும்? அது சொல்லுங்க. சிங்களா இருக்கும். அதுக்கு மேல ஒன்று இருக்குமே, இதுல ஒரு சீக்ரெட் சொல்றேன். இந்த வஸ்திரம் கொடுத்துருக்கிறால அதுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் கொடுக்குறது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ள இந்த வந்துட்டு யோவான் 12:24 பிரகாரம் இது ஒரு நல்ல விதை இல்லையா? நல்ல விதை வந்து தோல் எல்லாம் போட்டாங்க அது விளைச்சல் கொடுக்காச்சு இல்லைங்களா? ஆனால் இது விதை இந்த தோலோடு போட்டால்தான் ஹல்லேலூயா என்ன ஆகும்? முளைக்கும், செடியா வளரும், அதிகமா என்னமா கனி கொடுக்கும் இல்லைங்களா?
இல்லைங்களா? ஸோ ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு தேவன் வஸ்திரம் கொடுத்த போது நம்ம எப்படி இருந்தோம்? நிர்வாணியா இருந்தோம். சரி, கரெக்டா இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா நாம் அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, உள்ள இருக்கிறது பாவமான அழுக்கு அழிந்து போகிற வித்தா இருந்தாலும் நான் தான் அந்த வித்து. ஹல்லேலூயா. அதற்கு தேவன் கொடுத்த வஸ்திரத்தினால் ஹல்லேலூயா நான் பல மடங்காக என்ன என்ன பண்ண கனிப்படுகிற மனமாக என்ன மாற்றுவார். ஹல்லேலூயா. ஸோ இது கொஞ்சம் டீப்பான காரியம். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு மண்டை என்ன சூடாகும். என் ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா இல்லை சூடாகும். அடிக்கடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன். நிறைய பார்த்தீங்களா? ஸோ இந்த கம்ப்யூட்டருக்கு இதெல்லாம் கொஞ்சம் சூடாக ஹார்வி. ஒரு சிலர் இந்த என்ன பேசுகிறாருன்னு சொல்லி ஆன்னு பார்த்துட்டு இருக்க ஹார்வி. அம்மா இதெல்லாம் இன்னைக்கு புரியாது ஹார்வி. அந்த சூழ்நிலைக்கு போன பிறகுதான் அவங்களுக்கு தெரிய ஹார்வி. அது எப்படி எப்படி தானியேல் 3 சகோதரர்களே அந்த அக்னிக்குள்ள இறக்கினாரு ஹார்வி. இல்லைங்களா? அந்த அக்னிக்குள்ள இறங்கின போது தான் 4வது ஒரு தேவ தூதன் தேவன் வந்து அவர்களை முடி கூட என்ன எரியாம கூப்பிட்டு வந்த ஹாலு. நீ அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த போது தான் உனக்கு புரியும் இந்த வஸ்திரத்தின் வல்லமை என்னவென்ற ஹாலு. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது பெரிய ஹாலு. நீ உலகத்து பிரகாரம் ஓடிந்தான் இருப்பார் ஹாலு. ஏனென்றால் ஒரு சிலர் ஆலயத்துக்கு வருவதே என்னவது தனமாக வருவதே அவங்களுக்கு என்ன வருது நியதியாகப்படுது ஹாலு. எப்படி போனாலும் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டுமா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆகியால் தான் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன தேவைப்பட தேவன ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னா ஒரு வஸ்திரம் இல்லாமல் போக ஆள். அந்த வஸ்திரம் பார்த்தீங்கன்னா யோவான் 21வது அதிகாரத்துல யாரு 7வது வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா பேதுரு என்ன பண்றான் தெரியுங்களா? எல்லாம் முடிந்தது. இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே நான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினாலே தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தார். நீ தேவன் சமூகத்துக்கு வரணும்னு சொன்னா தேவ வசனத்தை நீ கேட்க வேண்டும்னா தேவ வசனம் உனக்குள்ளே போய் அதை கிரியை செய்ய வேண்டும் என்று பார்த்தால் உனக்கு ஒரு வஸ்திரம் தேவைமாக. பேதுரு என்ன பண்ணினான்? ஆச்சுமா மறிச்சிட்டாரு, திரும்பி வரமாட்டாரு நான் சொல்லிட்டு அவன் பழைய வாழ்க்கைக்கு போய்விட்டார். ஆனால் இந்த இடத்துல மீண்டும் மீண்டுமாக இதுதான் செகண்ட் கம்மிங்குமா. தினந்தோறும் உன்னை சந்திக்கிறவா. 2வது வருகை எப்போ இருக்குது போதுமா? எப்போ வர போகுது? எப்போ வரப்பாரு? வரான்னு காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஏன் வரல? எப்போ வருவார்? முதலாவது நாம புரிஞ்சுக்கணும் எப்போ வர்றார், நான் யாருன்னு புரிஞ்சுக்காது. ஆகிய இந்த இடத்துல ஒரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா நீ யார் என்று நீ அறிந்து கொள்ளுங்கிறார்கள். நான் இப்படித்தான் இருக்குவேன் என்று அது உனக்கு நியதியாது. ஆனா தேவ சமூகத்துக்கு நியதியே இல்லை இல்லையா? ஆகிய இந்த இடத்துல முதலாவது நீ உனக்கு உண்மையா இருங்கிறார்கள். உனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான அல்லவா? சோ தேவனை அறிந்து கொண்டதுனால ஒரு ஆவி உனக்குள்ள இருக்கிறது அல்லவா? அப்படின்னு 2 ஆவி உனக்குள்ள இருக்கிறது, பழைய ஆவி புதிய ஆவி. நீ அந்த பழைய ஆவிக்கு புதிய ஆவிக்கு கீழ்ப்படிங்கிறார்கள். அதுதான் வெளிப்படுதல் புத்தகம் 11வது அதிகாரத்துல 2 விட்னஸ்ங்கிறார்கள். அந்த 2 விட்னஸ் பழைய மனுஷன் புதிய மனுஷன். அது மாத்திரம் இல்லம்மா, யோவான் பார்க்கும் அந்த கல்லர்கள் 2 கல்லர்கள். அதுல ஒரு கல்லர் என்ன பண்றான்? நீ என்னை நினைத்து கொள்ளுங்க. இது வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? அவன் திருடனா தான் இருந்தான். இதுக்கு முன்னாலே அவன் மனம் மாறி இருந்தால் அவன் திருடன் பட்டம் வந்திருக்காது. அவனை சிறைச்சாலையில போட்டிருக்க மாட்டாங்க, மரண தண்டனைக்கு அவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஆனால் அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல எப்படி அந்த தானியேல் புத்தகத்தை 3
சகோதரர்களை அந்த அக்னியில போட்டாங்களோ அது போல அந்த சிச்சுவேஷன்ல அவன் நின்று கொண்டிருக்கிறான். எங்கே? கல்வாசிலே ஆணியால் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கான். அப்போது அவன் கண்கள் திறக்கப்படுது. அப்போதுதான் நான் மனம் திரும்பி கேட்கிறான், என் பக்கத்தில் இருக்கிற தேவன் யாரு? இயேசு. என்ன இருக்கிறார்? அவரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிற இல்லையா? என்ன நினைத்துக்கு அருளும் என்று சொன்ன மாத்திரத்தை இது வந்துட்டு அவன் ஞானசானம் எடுக்கல, வசனம் கேட்கல இல்லைங்களா? எந்த சபைக்கும் போனது கிடையாது இல்லைங்களா? ஸோ இது என்ன கம்மியங்களே எந்த இதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. வாழ்நாள் முழுசா என்ன வந்து திருடன் இதை பேர் வச்சுதான் சுத்தி கொண்டு இருந்தான். அவனை ஜனங்கள் கண்ட மாத்திரத்தை என்ன பண்ணாங்க? பயந்தார்கள். பிரியமாக இல்லைங்களா? ஆனால் எவ்வாறு அவன் வந்துட்டு நினைச்சுக்கோன்னு சொல்லி கேட்டானோ அந்த வேலையிலே அவனுக்கு கர்த்தர் ஒரு இடத்தை கொடுக்கிறார். திரும்பி என்ன பண்ணுவாய்? என் சமூகத்தில் இருப்பாய் என்றார். அன்பு சகோதரிகளே, இந்த இடத்துல வந்து நம்ம நினைச்சு பார்க்கிறோம், நாம் எந்த சூழ்நிலை இருக்கிறார். நான் எந்த சங்கீதக்காரன் 119 39th வருஷம் படிச்சு பார்த்தீங்க சொன்னால், தேவனே நீ துர்மார்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். ஆமென். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். ஹல்லேலூயா. சோ ஆகியாலே 119 சோ ஆகியாலே அஞ்சுகிற நிலைமை அந்த வித்துக்கு எப்படி இருந்தது? அஞ்சுகிற நிலைமை என்னை காத்தரும் சொன்னா இது ப்ரொடெக்ஷன். ஹல்லேலூயா. நான் அஞ்சுகிற நிந்தையை இந்த வஸ்திரத்தை தான் இந்த இடத்துல காப்பாற்றுங்கிற அவர் வந்து பக்கத்துல உங்ககிட்ட பக்கத்துல நின்றுட்டு நான் புது உடை கொடுக்குறேன் அதெல்லாம் சொல்லல. தேவன் வஸ்திரமாக அதுதான் என்ன இருக்கிறது? உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவை. ஆமென். ஹல்லேலூயா. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. உமது நீதியால். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நீதியின் வஸ்திரம் தான் உன்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. நான் நீ வேண்டாம் வேண்டாம் சொல்ல ஒரு நாள் உன்னை என்ன பண்ணுவாரு? கட்டி இழுத்து வருவார். ஹல்லேலூயா. கட்டி இழுத்து வர பிரியமாகும். ஆகியால் இந்த இடத்துல வந்துட்டு இது லூக்கா புஸ்தகத்துல இயேசு என்ன பண்றாருன்னா எருசலேம் பார்த்து கண்ணீர் விடுகிறார். ஹல்லேலூயா. ஏன்? எருசலேம் என்ன வார்த்தையின் ஒரு இடமா இருக்கு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இடம் நீங்க தான். ஹல்லேலூயா. உங்களை பார்த்துத்தான் இயேசு உன்னையும் என்னையும் பார்த்துத்தான் ஏவன் என்ன பண்றாருன்னா கண்ணீர் விடுகிறார். பிரியமாக யோவான் 11:35 சொல்லுது. பிரியா ஏனென்றால் இந்த வேத வசனமானது என்ன இருக்குது? தலைக்கு மேல அப்படியே போயிடுது. உள்ள நிக்கிறது உலகத்து காரியங்கள உள்ள நிக்கிறது. அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணலாம்? நியத்தையா நடந்து போகிறோம். ஆனா தேவனோட வசனம் மாத்திரம் கசப்பா இருக்குது. அது வேண்டாம் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம்? தள்ளி விடுகிறோம். ஆகையால் தான் நீங்க வெளிப்படுத்தல் புத்தகம் ஒரு மனுஷன், அதாவது இந்த இடத்துல வந்துட்டு ஸ்திரீ யாரு குறிக்குதுன்னு சொன்னா நானே சபை இல்லைங்களா? சபைக்குள்ள ஹல்லேலூயா அந்த ஞானத்தை தான் குறித்து சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் புத்தகம் 12வது அதிகாரத்துல 1வது வசனத்துல நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு என்னென்ன ஆகுது பாருங்க. அந்த இடத்துல சீக்கிரம் படிங்க. Revelation 12:1. 12. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. பெரிய அடையாளம் அப்படின்னா என்ன? ஒன்று சிந்தனையில் உன் மனசுல ஒரு அடையாளம் காணப்படும். எப்படிப்பட்ட அடையாளம்? ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்தாள். அது என்ன? நீதியின் சூரியன். அவள் பாதத்தின் கீழ் சந்திரனும் சிரசின் மேல் பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு பாதத்தில் கீழே என்ன இருந்ததா? 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம். இல்ல பாதத்தில் என்ன இருந்ததா? சந்திரன். சந்திரன். ஏன் சந்திரன் சொல்லப்படுறது? ஆமென். விசுவாசம் குறைஞ்சினே வருது இல்லையா? தேஞ்சு போகுது இல்லையா?
பேச ஃபர்ஸ்ட் லவ்னு கேட்கிறார்கள்வா, அதை தான் அந்த இடத்துல வந்துட்டு பாதத்துக்கு ஒப்பிடுகிறார். பாதத்துக்கு ஒப்பிடுகிறார். ஆனால் அந்த ஸ்திரீக்கு தலைக்கு மேல என்ன இருக்குது? கிரீடம். ஒரு விசுவாசி தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாலே போதும். பெரிய ஆளு கீழ்ப்படிந்தாலே போதும். முதலாவது ஒரு நீதியின் வஸ்திரம் வந்து விடுது இல்லைங்களா? அடுத்து என்ன வருது உனக்கு? அடுத்து என்ன வருது? உன்னோட விசுவாசம் ஓட்டத்துல வந்து ஏதாவது இழு வந்தால் என்ன பண்ண, காலில் என்ன பண்ண, கால் அடியில போடுவாள். ஆனா அட் தி சேம் டைம் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு மிதிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் கிரீடம் வந்து கிட்டத்தட்ட 12 இது இருக்குன்னு சொல்லி நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்து என்ன சொல்லுது? அவள் கர்ப்பவதியா நீ என்னம்மா கர்ப்பம்? இது மனுஷன் பிரகாரமான கர்ப்பம் கிடையாது. மனுஷன் பிரகாரமான கர்ப்பம் கிடையாது. பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு நேத்து இதுல கொராடைஜஸ்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி இயேசு எப்படி பிறந்தாரு? ஸோ அது என்ன சொல்லப்படுறதுக்கு, யோசேப்பும் மேரியும் வந்துட்டு அவங்க சந்திக்க முன்னாலே அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டான். என்ன அர்த்தம் சொன்னா இயேசு உன்னையும் என்னை போலத்தான் பிறந்தார். ஆனால் மேரி இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து பரிசு ஆவியினால் என்ன பண்ண அபிஷேகப்பட்ட ஒரு ஸ்திரீ இல்லைங்களா? ஸோ ஒரு வித்தோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னா நிலத்து மேல தான் இருக்காங்க. நிலம் எவ்வளவு நல்லா இருக்கோ அவ்வளவு நல்லா என்ன வரும், பலன் கொடுக்க ஹalleluya. அதே போலதான் இந்த இடத்துல வந்து இயேசு வந்துட்டு ஏன்னா இந்த கடவுள் மாதிரி பிறக்கல இல்ல. இந்த இடத்துல வந்து முதலாவது இந்த ஸ்திரீயை வந்து என்ன பண்ணா தேவன வார்த்தையினால தேவ வார்த்தையில அபிஷேகப்பட்டதுனாலே இவகிட்ட வந்த அந்த வித்து என்ன பண்ணுச்சு, பறக்கும் போது அந்த ஆவியோடு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பறந்தார். அதுதான் உண்மை. அது ஜனங்க வந்து என்னென்ன மாற்றி அவங்க சொந்த ஞானத்தில் பேசுறாங்க. உண்மை இதுதான் பிரியமாக, இதுதான் உண்மையான காரியம் இது. ஆகையால் இந்த இடத்துல வந்துட்டு அவள் பெற்றெடுத்த என்னன்னா அது ஞானத்தினால தேவன வசனம். அது யோவான் 12:24 வந்து அந்த வசனம் அது உனக்குள்ள வந்து என்ன ஆகும், மரிக்க வேண்டும். மரித்தால் என்ன ஆகும், மரித்தால் தான் உனக்கு மேல வஸ்திரம் கிடைக்கும் இல்லைங்களா? அடுத்து என்ன பார்க்கும் சொன்னா உன் தலை கிரீடத்தில் வந்து 12 நட்சத்திரங்கள் கிடைக்குமா? அது அடுத்து என்ன சொல்ற பாருமா, அவள் கர்ப்பவதி அப்படின்னா என்னன்னு சொன்னா ஜக்கரியா புஸ்தகத்துல பார்க்கும், சாரி ஜெரமியா புஸ்தகத்துல 31 மாசத்துல வந்துட்டு ஒரு ஆண் மகனை என்ன பண்ணி நீ பெறுவாய். அவ வந்துட்டு அவ என்ன பண்ணுவான்னா அநேக அடையாளங்களும் அற்புதங்கள் செய்வார் என்று வேதத்தில். A woman will encompass a man. அந்த வசனம் 31:22. சீர்கெட்டு போன குமாரத்தியே. இந்த இடத்துல அதுக்கு முன்னால சீர்கெட்டு போன குமாரத்தினா மனுஷன், தேவன் அறியாத மனுஷன் சீர்கெட்டு போகிறார். அந்த சீர்கெட்டு போகிற மனுஷனுக்கு என்ன உறுதி சொல்கிறார், எம்மட்டுமா நீ அலைந்து திரிவாய். சோ ஆகையாலே இந்த இடத்துல வந்துட்டு பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். எந்த பூமி? எந்த பூமி? நாம் தான் அந்த பூமி. இந்த உடம்புக்குள்ள வந்துட்டு தேவ வசனமானது வார்த்தைகள். ஏன்னா யோவான் 1:1 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தையை என்னாச்சு, மாம்சமாக வந்ததுன்னு சொல்லப்பட்ட அந்த மாம்சத்துல வந்த குழந்தையை தான், அந்த வார்த்தையை தான் உனக்குள்ள என்ன பண்றாரு, பிறக்க வைக்கிறார். அது பிறந்த மாத்திரத்தில் பிசாசு விடுவானே. அவன் இந்த இடத்துல என்ன சொல் பண்ணுமா, 12வது அதிகாரத்திலே அப்படி கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ், சீக்கிரம்.
பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். ஆமென். ஹalleluya. இந்த நேரத்துல தேவன் பிள்ளைகளா இருக்கலாம், நாம் தேவ வசனத்திலே வல்லமே இருந்திருக்கலாம். இருந்தாலும் உபத்திரம் வந்த போது ஹalleluya நம்மள தாங்கிக் கொள்ள முடியாது தெரியுமா? அதுக்கு தேவனுடைய பலம் தேவை. தேவனோட வசனம் நம்மளுக்கு தேவை. அந்த வசனமா நீ என்ன பண்ணணும் தெரியுங்களா? அடுத்து என்ன பண்றோமா? 3 அது என்ன சொல்லுது? அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளை உடைய சிவப்பான பெரிய மனுசர்ப்பம் இருந்தது. ஆமென். ஹalleluya. அப்படின்னா அந்த 7 தலைகள் 10 கொம்புகள். ஹalleluya. அது எது குறிக்கிறது? இல்லம்மா, ராஜா தான், கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லு. ஆனா 10 எது குறிக்கிறதுனா 10 இல்ல 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 யாக்கோபு ஜெனரேஷன் எத்தனை? 12 இல்லையா? ஹalleluya. சோ அந்த 12 கோத்திரத்தை வந்துட்டு என்ன பண்றாரு? அவங்க வந்து சீர்படுத்துகிறார்கள். சீர்படுத்த வெளிப்படுதல் புத்தகத்தில் கொண்டு வருகிறார். ஆனா அவங்க எப்படி சீர்பட்டாங்க? ஆதியில 10 கட்டளை நிமித்தமாக ஹalleluya. அந்த 7 இது சொல்றாரு, 7 முடிகளுடைய 7 முடிகளுடைய சிவப்பான பெரிய மனுசர்ப்பம் இருந்தது. ஆமென். ஹalleluya. அப்படின்னா அந்த 7 சபைக்கு சொன்ன காரியங்கள் வந்துட்டு யார் மேல இருந்தது? சர்ப்பு தலை மேல இருக்குது மகாலி, இல்லைங்களா? இல்லைங்களா? சோ ஆகியல இந்த 12 கோத்திரத்தையும் வந்து ரட்சிக்க வேண்டும் என்று பார்த்தால் அந்த 10 கட்டளை எங்க இருந்தது? அவன் தலைமையில இருந்தது. அதெல்லாம் நீக்கி போடும்படியா தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவனை வந்துட்டு 6வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னால், ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஹalleluya. சோ யோவான் 14:1 சொல்றாருல, என்ன சொல்றாரு? ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அந்த இடத்துக்கு தான் இந்த ஸ்திரீ என்ன கூட்டுமே. அது அப்படின்னா என்ன? உன்னோட ஞானத்தை, நீ பயந்து ஒளிந்து போய்கிறல்ல, அந்த பயத்தை நீக்க முடியாதுன்னு அந்த இடத்துல ஆயத்து. அப்படின்னா என்ன? 1260 அப்படின்னா எது? என்ன கணக்கு அது? 3.5 years இல்லைங்களா? டைம்ஸ் அண்ட் ஹாஃப் டைம். நீங்க அது 3 கூட்டி பெருக்கி பார்த்தீங்க சொன்னால் அந்த நம்பர் வந்து நிற்கும். ஹalleluya. இல்லையா? ஆகையால ஒரு மனுஷன், அதாவது டைம்னா என்ன வந்து நமக்கு ஒரு நாள் உண்டு. ஹalleluya. அதுதான் டைம், இல்லைங்களா? எப்போ அந்த வசனம் நமக்கு வருதோ அதுதான் டைம். அந்த டைம்ல தான் அந்த வசனமானது நமக்குள்ள வந்து மரித்து அது கனி கொடுக்கும்னா கொஞ்ச நாள் எடுக்க முடியும். இன்னைக்கு கேட்டு நாளைக்கு உங்களுக்கு கனி கிடைக்காது. அது கொஞ்ச நாள் நடக்கும். அதுதான் டைம்ஸ்ங்கிற ஹால். ஆனால் என்னைக்கு உனக்கு அந்த வசனமானது உனக்குள்ள வந்து மரித்து அதுக்கு உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அது ஸ்பிரிட்டா செகண்ட் ஹால். அது அரை மணி நேரம் சொல்ல ஹால், இல்லைங்களா? அகில் தான் இதுல வெளிப்பாடுகள் புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல அந்த நேரத்துல அரை மணி நேரம் என்ன வருதுதான்? சைலண்டா இருந்ததா. ஏன் சைலண்ட்? அது வந்து உச்சங்கடத்துக்கு வந்தாச்சு. நான் 8வது வசனத்துல நான் என்ன பண்ணேன்? வேத வசனம் தெரிந்து கொண்டேன் நான் அந்த வேத வசனமான எனக்குள்ளே இருந்து அது கனி கொடுக்கும் அளவுக்கு அது வளர்ந்து வருது. ஆனால் நான் வந்து ரட்சிப்புக்கு வர வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஆகையால தான் நீ இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டால் தான் உனக்குள்ள இந்த காரியங்கள்லாம் நடக்கும். உபத்திரம் வந்த போது உன்னை கொண்டு பாதுகாப்பான இடத்துல என்ன பண்ணுவாரு? அவர் கொண்டு இருக்குவார்கள். ஏன்னா உனக்கே தெரியும், ஏன்னா உனக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆகையால இந்த வஸ்திரமானது ஒரு சில இது வந்து என்னன்னா இந்த விதைய பூமியில் போட்ட பிறகு அது செடியை வளருதுங்களா, வளர்ந்த பிறகு கூடவே இந்த தோலும் வெளியே வரும் ஒரு சில இது, இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஏதாவது லிங்க் கொடுக்க முடியாமா இன்னைக்கு? சொல்லுங்கயா. வெயில் வந்தோடனே உதிர்ந்து போயிடும். அப்படி இல்லை. ஆவிக்குரிய விஷயத்துல பேசுங்க, மாம்சத்தில் பேசாதுங்க. யோவான் 21 அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கல்லறைக்குள்ள என்ன பண்றாங்களா? அடக்கம் பண்ண பிறகு மறுநாள் வந்து பார்க்கிறாங்கோ, அந்த இடத்துல தேகம் இல்லை, ஆனால் அந்த இடத்துல என்ன இருந்தது? வஸ்திரம் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வஸ்திரம் பாருங்க, வஸ்திரம் மடிக்கப்பட்டது. அது நீட்டா மடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தலைபாகத்துல எவ்வளவு உண்மை இருக்குது, உண்மை தெரிஞ்சுக்கலாமா? ஹல்லேலூயா. சும்மா ஏதோ வந்தோம் போனோம் நம்ம ஏதாவது படிக்கல, பிரியமா. ஏனென்றால் கர்த்தர் நம்மளோட இடைப்படுகிற கர்த்தர் ஆகும். ஸோ இவ்வளோ ஆழமான ரகசியங்கள் இருக்குது. ஆதியிலே கொடுத்த அந்த வஸ்திரம் எங்கே போய் நிற்குது? ஆதிய புஸ்தகம் சரி வெளிப்பாடுகள் 12ஆம் வசனத்தை கொண்டு நிற்கிறது இல்லைங்களா? 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம், 13ஆம் வசனத்தில் ஒரு அன்புடன் யுத்தத்தை பார்க்கிறோம் இல்லைங்களா? 21 பார்த்தீங்கன்னா என்ன பண்ண? புதிய சிஸ்டம் மாறி ஆகும், புதிய எருசலேம் இல்லைங்களா? 22 பார்த்தீங்கன்னு சொன்னா நீ உனக்கு தாகம் அடைய மாட்டேன் இல்லையா? உனக்கு ஃப்ரீயா கொடுக்க வேணுங்கிற பிரியமா. இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளவு கெட்டு போன மனுஷனா இருந்த, கெட்டு போன விதையா இருந்தாலும் அது மேல அந்த தோல் இருந்தால்தான் அது என்ன ஆகும்? முதல்ல தோல் ஏன் இருக்கணுமா? தோல் ஏன் இருக்கணும்? பூமிக்குள்ள கீழே விதைக்கு அப்போ டைரக்டா விதைங்க போட்டுடலாம் இல்லையா? வித்தவுட் இது அப்படி இல்லை. நீங்க பயாலஜி எல்லாருக்கும் படிச்சவங்க தான். நீங்க இந்த விதையை வந்து நம்ம இதுல பூமியில போட்ட பிறகு தண்ணீரை இழுக்கணும். அது எப்படிப்பட்ட தண்ணீர்? அது ஜீவ தண்ணீர். சோ இந்த இது என்ன பண்ணுதுமா? எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள இழுத்து இதுக்கு அழுகி போன விதைக்கு என்ன ஜீவன் கொடுக்குது. ஜீவன் கொடுத்து புதுப்பிக்கிற நீ புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டி என்ன பண்ணுது? நீ உனக்கு வந்துட்டு புதிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புதிய வஸ்திரம் எங்க இருக்குது? உனக்குள்ளே இருக்காது. அது தேடி படிக்காது, தேடி கண்டுபிடிக்க பிரியமான. ஆகையாலே இந்த நாள் இந்த வசனத்தை குறித்து கர்த்தர் நம்மளோட இடைப்பட்டார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது தெரியாது, எத்தனை பேருக்கு நல்லதாக இருந்தது தெரியாது. எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்ததுங்களா? அதுக்காக ஜெபிக்கலாம். புரியும் ஜெபிக்கலாம். தேவ கொடுத்த இந்த வசனத்துக்காக ஜெபிக்கலாம். ஏன்னா வசனத்தில் என்ன இருக்குது?